புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பெரும்பாலான படங்கள் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்யப்பட்டவைதான். அதில் பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துள்ளன. அப்படி ஹிந்தியில் தர்மேந்திரா நடிப்பில் வெளியான படம் யாதோன் கி பாரத். இந்த படத்தை பார்த்த மலையாள இயக்குனர் KS சேதுமாதவன் இதை தமிழில் எம்ஜிஆரை வைத்து ரீமேக் செய்து உருவாக்க விரும்பினார். இத்தனைக்கும் அவர் அதற்கு முன்பு தமிழில் ஓரிரு படங்கள் தான் இயக்கியிருந்தார். ஹிந்தியில் சில படங்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர். ஆனாலும் எப்படியோ எம்ஜிஆரிடம் சென்று இதன் கதையை கூறி நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என கூறியதும் எம்ஜிஆர் இதில் நடிக்க மறுத்துவிட்டார். காரணம், இந்த படம் இசை சம்பந்தமாக உருவாகி இருக்கிறது. இதில் எனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகிறது, இசைக்கு தான் இந்த படத்தில் முக்கியத்துவம் இருக்கும் என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். ஆனால் KS சேதுமாதவன் விடாப்பிடியாக எம்ஜிஆரிடம் நிச்சயமாக இதை தமிழில் எடுத்தால் ஹிட் ஆகும் என்று கூறியதுடன் இதில் தமிழுக்காக ஒரு மாற்றத்தையும் செய்யலாம் என்று ஒரு புதிய ஐடியாவை கூறியதும் எம்ஜிஆர் உடனே ஒப்புக்கொண்டார். அது என்ன என்றால், ஹிந்தி படத்தில் அண்ணன் தம்பிகளாக 3 கதாபாத்திரங்களில் தர்மேந்திரா, விஜய் அரோரா மற்றும் ஆமிர் கான் ஆகியோர் நடித்திருந்தனர். இதில் தர்மேந்திரா மற்றும் விஜய் அரோரா நடித்த 2 கதாபாத்திரங்களையும் தமிழில் நீங்களே இரட்டை வேடங்களில் நடிக்கும் விதமாக மாற்றிவிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் என்று KS சேதுமாதவன் சொன்னதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். 3ஆவதாக நடிக்கும் தம்பி கதாபாத்திரத்திற்கு கமல்ஹாசனை தேர்வு செய்யலாம் என முடிவெடுத்தார் சேதுமாதவன். இவர்தான் தமிழில் கமல்ஹாசன் நடித்த நம்மவர் படத்தை இயக்கியவர். எனவே ஆனந்த் ஜோதி திரைப்படத்தில் கமல்ஹாசன் எம்ஜிஆருடன் இணைந்து ஒரு சிறுவன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இப்போது அவர் கொஞ்சம் இளைஞனாக வளர்ந்திருந்ததால் இந்த படத்தில் எம்ஜிஆரின் தம்பியாக நடிப்பது பொருத்தமாக இருக்கும் என நினைத்தார். ஆனால் சில காரணங்களால் இந்த படத்தில் கமல் நடிக்க முடியாமல் போய்விட்டது. அவருக்கு பதிலாக தெலுங்கு நடிகர் சந்திரமோகனை அழைத்து வந்து அந்த தம்பி கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார்கள். இந்த படத்தில் இசைக்கலைஞர் கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார். ஹிந்தியில் இந்த படம் வெளியான சமயத்தில் பாடலுக்காகவே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழிலும் அதே போல பாடல்கள் ஹிட்டாக வேண்டும் என எம்ஜிஆர் விரும்பினார். ஆனால் அவர் மறு யோசனை எதுவும் செய்யாமல் ஒரே முடிவாக இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் தான் இசையமைக்க வேண்டும் என கூறிவிட்டார். ஆனால் சேதுமாதவன் MSVயிடம் சென்று இந்த படத்திற்கு இசையமைக்குமாறு கேட்டபோது மறுத்துவிட்டார் MSV. அதற்கு 2 காரணங்கள் அவர் கூறினார். 1, இந்த படம் ஹிந்தியில் இசைக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதே போன்று ஒரு இசையை இந்த படத்தில் அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். அப்படி ஒரு இசையை என்னால் கொடுக்க முடியுமா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அப்படியே இந்த படத்திற்கு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக பாடல்கள் உருவாக்கத்தில் எம்ஜிஆரின் குறுக்கீடு இருக்கக்கூடாது. அப்படி என்றால் தான் சுதந்திரமாக என்னால் பாடலை உருவாக்க முடியும் என்று கூறினார். இந்த தகவல் எம்ஜிஆரின் காதுக்கு சென்றது. உடனே எம்ஜிஆருக்கு கோபம் வந்துவிட்டது. MS விஸ்வநாதனுக்கு போன் செய்து நீங்கள் இப்படி சொன்னீர்களா என்று கேட்டதற்கு ஆமாம் அண்ணா என்று தைரியமாகவே பதில் சொல்லியுள்ளார் MS விஸ்வநாதன். மேலும், இப்படிதான் நீங்கள் நீரும் நெருப்பும் படத்தின் பாடல்களில் அதிகம் குறுக்கீடு செய்தீர்கள். ரொம்பவே ஹிட் ஆகும் என எதிர்பார்த்து வேலை செய்த அந்த படத்தின் பாடல்கள் ரசிகர்களிடம் வரவேற்பு பெறாமல் போனது. அதனால்தான் எனக்கு இந்த படத்திற்கு இசையமைக்க தயக்கமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். உடனே எம்ஜிஆர், அப்படியென்றால் நான் உங்களுடன் விவாதம் செய்து நல்ல பாடல்களையே கொடுத்ததில்லையா? ஏன் ரிக்ஷாக்காரன் படத்தில் வரும் அழகிய தமிழ் மகள் பாடல் கூட சூப்பர் ஹிட் ஆச்சே என்று கேட்டுள்ளார். அந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்துக்கொண்ட MSV, சரியாக சொன்னீர்கள் அண்ணா, அந்த பாடல் கூட நாம் கம்போசிங் செய்தபோது உங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் நான் தான் அடம் பிடித்து இது இருக்கட்டும் என்று கூறினேன். அதன் பிறகு அந்த பாடல் ஹிட்டான பிறகு நன்றாக இருக்கு என்று நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள். அப்படி என் விருப்பப்படியே விட்டுவிட்டால் நான் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பாடல்களை கொடுப்பேன் என்று பிடிவாதமாக நின்றார். எம்ஜிஆரும் சரி, வேறு வழி இல்லை என்று அதற்கு ஒப்புக்கொண்டு MSVக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்திற்கு இசையமைக்கும்படி கூறிவிட்டார். அப்படி உருவான படம்தான் நாளை நமதே. சிறுவயதில் கொள்ளை கூட்டத்தினர் கொள்ளையடிக்க வந்தபோது நடத்திய தாக்குதலில் 3 சிறுவர்கள் பெற்றோரை இழந்து விடுகின்றனர். அந்த தாக்குதலில் இருந்து 3வது சிறுவனை அந்த வீட்டு வேலைக்கார பெண் காப்பாற்றி தப்பி விடுகிறார். மற்ற 2 சிறுவர்களும் ரயிலில் தப்பி ஓடுகின்றனர். வழியில் தண்ணீர் குடிக்க ஒரு ஸ்டேஷனில் இறங்கும் போது 2வது சிறுவன் மீண்டும் ரயிலில் ஏறுவதற்குள் ரயில் கிளம்பி விடுகிறது. இதில் மூத்தவன் திருடனாக வளர்கிறார். அடுத்தவர் பணக்கார வீட்டு பிள்ளையாக வளர்கிறார். இவர்கள் மூவரும் எப்படி ஒன்று சேர்கிறார்கள், எப்படி தங்கள் பெற்றோரை கொன்றவர்களை பழிவாங்குகிறார்கள் என்பதுதான் மீதி கதை. பழிவாங்கும் கமர்ஷியல் படம் என்றாலும் கூட இந்த படத்தில் இசை மிக முக்கிய இடம் பிடித்திருந்தது. குறிப்பாக இந்த அண்ணன் தம்பிகளை சந்திக்க வைக்கும் ஒரு பாடலாக நாளை நமதே என்கிற பாடல் உருவானது. இன்று வரை குடும்பம் பாடல் என்றால் எல்லோரும் முதலில் சொல்கிற பாடல் இதுவாகத்தான் இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின.
1975 இந்த படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்றது. படம் வெளியாகி இப்போது 50 வருடங்கள் ஆகிவிட்டன என்றாலும் எம்ஜிஆர் படங்களில் நாளை நமதே படத்திற்கு ஒரு தனி சிறப்பு நிச்சயம் உண்டு.